இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கோடி மக்களுக்கு ஒரு ஒரு ஆம்பிஷன் இருக்கும். அவங்க அவங்களோட ஆம்பிஷனை வெளியில் சொல்லும்போது எல்லாரும் பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு, டாக்டரா சூப்பர்ப்பா, செம ஜாப். போலீஸா நல்ல ரெஸ்பெக்டபிள் ஜாப் ஆச்சே, ஐயோ சூப்பர் தான். லாயர் ஆக போறியா, நல்லா பேசுவியே, நல்ல ஜாப் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே என்னோட ஆம்பிஷனை வெளியில சொன்னா அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு நீங்களே பாருங்க. தாத்தா தாத்தா என்னடா நான் விஸ்காம் எடுக்க வேலை இருக்கேன். விஸ்காம்னா இந்த டைரக்ஷன் ஷார்ட் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எடுக்கும். ஆனால் போய் அதை போய் எடுத்துருக்கீங்க. ஒரு பிகாம், ஒரு பிபிஏ, ஒரு எம்பிஏ ஏதாவது படிக்கிறாங்க. என்ன மிங்கு சொல்ற? ஐடி போனா அட்லீஸ்ட் நல்லா சம்பாதிக்கலாம். இதுல நீ என்ன ஏர்ன் பண்ண போற? விஸ்காம்னு சொல்றீங்க. விஸ்காம் எடுத்தா ரொம்ப கஷ்டப்படணும்னு சொல்றாங்க எல்லாரும். அதெல்லாம் நிறைய செலவாகும்னு சொல்றாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய படிப்புக்கு செலவு பண்ணியிருக்காங்க பேரண்ட்ஸு. நீங்கள் வேற விஸ்காம் எடுக்கிறேன்றீங்க. விஸ்காம் எடுத்தால் லைட்டை பிடிச்சிட்டு தான் நிற்கணும், ஃப்யூச்சர் செட்டில் ஆகாது, ரொம்ப லேட் ஆகும்னு வேற எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்களே பார்த்தீங்கல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னு. இவங்க எல்லாரும் என் ஃப்யூச்சரை மணியாக பார்க்குறாங்க. ஆனால் நான் என் ஃப்யூச்சரை டைமாக பார்க்குறேன். என் டைம் கண்டிப்பாக மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நான் என்னோடய ட்ரஸ்ட்டை விடவே இல்லை. என் ஃபீல்டுக்கு தேவையான ஒர்க்ஸ்லாம் கண்டினியூஸாக பண்ணிட்டே இருந்தேன். யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் இருந்தது, நிறைய கைடன்ஸ் இருந்தது. அதை பார்த்து எனக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். என் எண்ணம் தெளிவாக இருந்தது. ஆனால் என் பேரண்ட்ஸோட எண்ணம் நெகட்டிவாக தான் இருந்தது. அவங்களோட எண்ணம் போல தாங்க வாழ்க்கை. அதை மற்றவங்களோட தான் இருக்கக்கூடாது, நம்மளோட தான் இருக்கணும் எண்ணம்.